Hello friends, welcome back to our channel Mayilthohai Studio. இந்த வீடியோல ஜால் கட்டிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டிச் நம்பர் 49. இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் டிரா பண்ணிருக்கேன். அதாவது ஈச் 1 cm இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த பாக்ஸ் எல்லாமே 1 cm இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிட்டு இந்த கார்னர் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிச்சுக்கு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இங்க 3 ஜாயிண்ட் ஆகும், இங்க வந்து 4 ஜாயிண்ட் ஆகும். கார்னர் ஃபுல்லா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு கார்னர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பாக்ஸோட கார்னர் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிரா பண்ணி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா இந்த பாக்ஸ் சுத்தி அவுட்லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சால ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் சரி த்ரெட் தான் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த அவுட்லைன் ஃபுல்லாமே நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாமே நம்ம செயின் ஸ்டிச்சால ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறமா இங்க இருந்து இந்த ஹரிசாண்டல் லைன் and வெர்டிகல் லைன் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரெண்டு லைன் இந்த ரெண்டு லைனையும் ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு இங்க இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துட்டு ஒரு லாங் ஸ்டிட்ச் இது வரைக்கும் இந்த எண்ட் வரைக்கும் ஒரு லாங் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. லாங்கா ஸ்டிட்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல நாட் போட்டுருங்க. நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பக்கத்துல இருந்து அதாவது இந்த சைடு இருந்து எடுத்துக்கோங்க. இந்த லைன் ஃபில் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. அதாவது ஒரே லாங் செயின் தான் போடுறோம். போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. இந்த ரெண்டு லைன் கம்ப்ளீட் ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து எடுத்துக்கலாம். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் பக்கத்துல நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இங்க இருந்து த்ரெட் எடுத்துட்டு இந்த எண்ட் வரைக்கும் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். வந்து இது கம்ப்ளீட் இது ஃபுல்லாமே இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் வெர்டிகல் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ரெண்டு எண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இங்க வரைக்கும் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு பக்கத்துல ஒரு நாட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹரிசாண்டல் அதாவது இந்த லைன் இந்த கிராஸ் லைன் இங்க இருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ல இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கார்னருக்கு இங்க எடுத்துட்டு போயிட்டு இங்க நாட் போட்டுருங்க. மாதிரி கிராஸ் ஸ்டிட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப் தெரியும். அதாவது இங்க ஒரு பாக்ஸ் இருக்கும், இந்த சைடு ஒரு பாக்ஸ் டைப் தெரியும். அது அப்படியே நம்ம கண்டினியூஸா போட்டுக்கலாம். நான் இங்க இருந்து த்ரெட் எடுத்துர்க்கேன். இங்க இருந்து த்ரெட் எடுத்துட்டு இந்த சைடு ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டிட்ச் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு அப்படியே கண்டினியூஸா இந்த சைடு எடுத்துக்கலாம். இந்த சைடு ஸ்டிட்ச் பண்ணிட்டு ஒரு லாக் ஸ்டிட்ச், அதாவது இந்த கார்னர்ல நம்மளுக்கு கரெக்ட்டா ஸ்டிட்ச் பண்ணனும். ஸ்டிட்ச் பண்ணிட்டு இங்க இருந்து செயின் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்க வரைக்கும் ஒரு செயின். நெக்ஸ்ட் இங்க ஒரு குட்டி லாக். திருப்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே இடத்துக்கு வந்துருவோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இங்க லாக் நாட் போட்டுடலாம். கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த சைடு ஒரு பாக்ஸ் தெரியுது இல்லையா, இது ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இங்க இருந்து த்ரெட் எடுத்துர்க்கேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டிட்ச் திருப்பி இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிட்ச் குட்டி ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இங்கே வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே கண்டினியூஸாக இங்கே ஒரு ஸ்டிச், ஓகே. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சென்டரில் ஒரு 8 த்ரெட் ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல, இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல நாட் போடணும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாக்ஸ், ஒரு 4 பாக்ஸ் சேர்த்து எடுத்துக்கோங்க. 1 2 3 4 4 பாக்ஸ் சேர்த்து எடுத்திங்கன்னா சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இதுக்கு இங்கேருந்து டோட்டலாக 8 கிடச்சிருக்கு இல்லையா, 2 2ஆக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த 2 த்ரெட்டையும் இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த 2ஐயும் சேர்த்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2ஐயும் சேர்த்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இடையில ஒரு நாட் போட்ட மாதிரி கிடச்சிருக்கும். திரும்ப இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா த்ரெட்டையும் சேர்த்து இந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு போட்ட மாதிரி தெரியும். அதாவது இந்த இடத்துல 8 த்ரெட் டோட்டலாக ஜாயிண்ட் ஆகும். நம்ம 2 2 த்ரெட்டாக இப்படி ஸ்டிச் பண்ணிட்டே வரும். கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த 2 த்ரெட்டையும் சேர்ந்து ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப இந்த 2 ஸ்டிச்சையும் அதாவது த்ரெட்டையும் சேர்ந்து ஒரு செயின், திருப்பி இந்த 2 த்ரெட்டையும் சேர்ந்து ஒரு செயின், திருப்பி இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு செயின். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நாட் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 2 த்ரெட்டும் கரெக்டாக இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கோங்க. த்ரெட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நகர்ந்துருந்தாலும் கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த 2ம் சேர்த்து ஒரு செயின், இந்த 2ம் சேர்த்து ஒரு செயின், இந்த 2 த்ரெட்டும் சேர்த்து ஒரு செயின், இந்த 2 த்ரெட்டும் சேர்த்து ஒரு செயின். திரும்ப இங்கே நாட் போட்டுருங்க. இந்த நாட் எதுக்குன்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப லாங்காக நம்ம செயின் போடுறோம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு தூக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி நாட் போடும்போது உங்களுக்கு அழகாக ஒரு ஃப்ளார் மாதிரி அழகாக கிடச்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடும். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த 2ம் ஒரு செயின், இந்த 2 ஒரு செயின், இந்த 2 ஒரு செயின், நெக்ஸ்ட்டு இந்த 2 ஒரு செயின். இந்த மாதிரி போட்டுட்டு நாட் போட்டுருங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த இடத்துல ஒரு முடிச்சா தெரியும். இது வந்து நம்ம ஸ்லீவுக்கு இந்த மாதிரி, அதாவது நெக்லைன் சுற்றி இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு நாட் போட்ட மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும். ஓகே. இது எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.